நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23. தியான வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 12:17. நான் என்ன செய்வேன்? ஒரு அங்கலாய்ப்பின் வார்த்தை. அங்கலாய்ப்பின் வார்த்தை இங்கே நான் பார்க்கிறோம். சமாதானமற்ற ஒரு இரவை அவன் சந்திப்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நம்ம யாவருக்கும் அறிந்த ஒரு சம்பவம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற உவமையிலே இந்த மனிதனுடைய வார்த்தைகளால் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே இவ்வளவு நல்ல விளைச்சலை கொடுத்த தேவனுக்கோ அல்லது அவருடைய கிரியைகளுக்கோ நன்றி செலுத்துகின்ற வார்த்தையோ அல்லது தேவையில் இருப்போருக்கு உதவிடுகின்ற வார்த்தைகளோ அவனுடைய வாயிலிருந்து வரவில்லை. அந்த மனிதன் சுயத்தை மையமாக வைத்தவனும் சுயநலம் உடையவனும் தன்னுடைய இன்பத்தை மட்டுமே சிந்திப்பவனாகவும் இருந்தான். அவன் தன்னை புத்திமான் என்று எண்ணினான். ஆனால் தேவன் அவனை மதியினன் என்றார். பாவமான மனிதர்கள் உயர்வாய் கருதுகிற அத்தனையும் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. சுயநலம், தன்னுடைய சிந்தனைகள் மற்றும் திட்டங்களில் தேவனை விட்டுவிடுவது, அநேக நாட்கள் உயிர் வாழ்வோம் என்று எண்ணி நம் மனம்போல் வாழ்வது போன்றவை புத்தீனமான காரியங்களாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல செய்வதே புத்தி உள்ளது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் உள்ளது. அவர் விரும்பும்போது அவர் அதை எடுத்துக்கொள்வார். இங்கே இவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இல்லை, மாறாக அவன் என்ன செய்கின்றான்? அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதை பாருங்கள். அதற்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று இப்படிப்பட்ட ஒரு சுயநலம் இருக்கும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய நிலையை எண்ணி பாருங்கள். முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. அவன் நிம்மதி இழந்தவனாக காணப்படுகிறான். எப்படி என்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக்குவேன்? எப்படி தானியங்களை கொண்டு வருவேன்? எப்படி அவைகளை பாதுகாப்பேன்? ஆனால் மதியேடனே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்? அவனுடைய எண்ணம், அவனுடைய பொக்கிஷம் சேர்த்ததெல்லாம் தனக்காகவே இருந்தது. வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள், வாசற்படியில் நின்று கொண்டிருப்பவர்கள், தங்களை தாங்களே நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிற வாழ்வின் விளிம்பிலே கொண்டு தங்களை நிறுத்தி கொண்டிருக்கிற மக்கள், இவர்களை குறித்ததான கரிசனை இல்லை. பஞ்சம், பசி, பட்டினியோடு இருக்கக்கூடிய மக்கள் உண்டே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவைகளை குறித்த எண்ணங்கள் இல்லாத வாழ்க்கை நமக்கு சமாதான குறைவை கொண்டு வரும். இங்கே புல்வெளிகள் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். புல்வெளிகள் என்பது சமாதானமும் கிருபையும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு அனுபவம். சமாதானமும் கிருபையும் நம்மை சூழ்ந்திருப்பது என்பதுதான் புல்வெளிகள். உன்னுடைய மேய்ப்பர் உன் அருகில் இருப்பதை நீ உணர்கின்ற பொழுது நீ கவலைகளுக்கும் பாரங்களுக்கும் நீங்களாயிருப்பாய். நல்ல விளைச்சலை கண்டடைந்த ஐஸ்வர்யவான் நாம் பார்த்தோம். ஆனால் அவனால் அன்றிரவு தூங்க முடியவில்லை. ஏன்? நான் என்ன செய்வேன் என்று அவன் யோசனை பண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து அவற்றிலும் பெரியவைகளை எப்படி கட்டலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் கூறியது என்ன? உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்பதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த இரவு அவனுக்கு மெய்யாகவே சஞ்சலம் உண்டாக்குகிற ஒரு இரவாய் இருந்தது. அவனுக்கு ஏராளம் இருந்த போதிலும் அவனால் தாராளமாய் தூங்க முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கென்று வைக்கப்பட்டுள்ள இளைப்பாறுதலின் ஜீவியம் ஒன்று உண்டு. அதை உனக்கு சொந்தமாக்கிட கர்த்தர் தாமே உன் மெய்ப்பராக இருக்க விரும்புகிறார். அவர் உன்னுடைய மெய்ப்பராக இருக்க விரும்புகிறார். நீ அவருடைய மேய்ச்சலுக்கு உள்ளடங்கிய ஆட்டுக்குட்டியாக உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயா? நீயும் நானும் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த பசும் புல்வெளிகளிலே சமாதானமும் கிருபை நிறைந்த அந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை இளைப்பாறச் செய்கிறவராக இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலின் ஜீவியம் உனக்கும் எனக்கும் உண்டு. அவர் உன்னுடைய மேய்ப்பராக இருக்க விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நீ நான் நிறைவேற்றுகிறோமா? அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் மற்றுமொரு சமாதானத்தின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக, இனிமையின் நாளாக, கிருபையின் நாளாக என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, பணம் அல்லது உலகப் பொருட்களின் மீது நம்முடைய உள்ளத்தில் பேராசை இருக்கும் என்றால் அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அப்பொழுது அவர்
நம்மை பசும்புல் வெளிகளில் படுத்துக்கொள்ளச் செய்வார். பசும்புல் வெளிகளில் படுத்துக்கொள்ளச் சொல்வார். 23ஆம் சங்கீதத்தில் ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் மெய்யான அழகு சித்தரிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்கிறார். அவர் செய்கிற முதலாவது காரியம் நம்மை படுத்துக்கொள்ளச் செய்வது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென அவர் விரும்புகிற முதல் காரியம் தேவ சமூகத்தில் இளைப்பாறுவது. நாம் அவருடைய சமூகத்தில் இளைப்பாறும்போது மட்டுமே அவர் நமக்கு போதித்து நம்மை சரியான வழியிலே நடத்த முடியும். பெரும்பாலும் நாம் ஒரு இயந்திரம் போல இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தரின் பாதத்தண்டை அமர்ந்திருக்க நேரமில்லாமல் அங்குமிங்குமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் அதிகமாக அங்குமிங்கும் அலைந்து கொண்டிராதபடிக்கு ஆண்டவர் தாமே சில வேளைகளில் எழுத்தின்படியே நம்மை படுக்க வைத்து விடுகிறார். தேவ சமூகத்தில் இளைப்பாற நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் ஒரு விபத்தையோ அல்லது வியாதியையோ அனுமதித்து நம்மை படுத்திருக்க செய்கிறார். கட்டாய ஓய்வு கொடுக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாற கற்றுக்கொள்ளாதிருக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையானது இளைப்பாறுதல் அற்றதாகவே இருக்கும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறு பல மிருகங்களைப் போலல்லாது ஆடுகள் அதிக நேரம் படுத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இது மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆடு தன் இறப்பையில் 4 அறைகளுடைய ஒரு மிருகமாகும். அது உணவை ஜீரணிக்கும்படி அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. ஏனெனில் செரிப்பு நீரானது அதன் இறப்பையின் 4வது அறையில்தான் உள்ளது. அது உட்கொள்ளும் ஆகாரமானது அதன் இறப்பையில் உள்ள முதல் அறையிலிருந்து வாய்க்கும், வாயிலிருந்து 2வது அறைக்கும், 2வது அறையிலிருந்து 3வது அறைக்கும், 3வது அறையிலிருந்து 4வது அறைக்கும் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அது நீண்ட நேரம் படுத்திருக்க வேண்டியது வெகு அவசியப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரின் சமூகத்தில் தரித்திருத்தலே பலருக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. ஏனெனில் பலரும் தேவ சமூகத்தில் எவ்வாறு இளைப்பாறுவது என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றனர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக பரிசுத்த மத்தேயு 11:28 கூறுகிறாரே. ஒரு ஜீவியத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். இளைப்பாறுதல் உள்ள ஒரு ஜீவியம் அந்த ஜீவியம். அந்த இளைப்பாறுதல் உள்ள ஜீவியத்தை இந்த நாட்களிலே பலரும் நாம் இழந்தவர்களாக காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இழந்து போன அவைகளை நமக்கு மீட்டுக் கொடுக்கும்படியாக மெய்ப்பராய் வந்திருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாயா? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியாக இருந்து அவருடைய சித்தம் செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். ஆண்டவர் அழைக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இளைப்பாறுதலற்றவர்களாக, நீங்கள் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய கலக்கத்தை நீக்குகின்ற நல்ல ஒரு மேய்ப்பர் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நானும் ஆண்டவருக்குரிய இடத்தை கொடுக்காமல், ஆண்டவரை ஆயனாக ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகளை அடைத்து கொண்டிருப்போம் என்றால் கலக்கமும் கண்ணீரும் வேதனையும் தான் நம்மை தொடரும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளாக அவருடைய அருகிலே இருக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவோம். இந்த இளைப்பாறுதல் உள்ள ஜீவியத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டோமா? ஆண்டவர் அழைக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நாம் எண்ணி பார்ப்போம், நீங்களும் நானும் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக வந்திருக்கிறோமா? இந்த இளைப்பாறுதலை இன்றி தவித்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை குறித்ததான கரிசனை எனக்கு உண்டா? இளைப்பாறுதலை பெற்றிருக்கிற நான் அந்த இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள ஆண்டவர் உண்டு, நல்ல மேய்ப்பன் உண்டு என்று சொல்லி அவரண்டையிலே அந்த இளைப்பாறுதல் என்று தவித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருகிறேனா? வாழ்வின் விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள், ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய மக்கள், சஞ்சலப்பட்டு கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற மக்கள், காரணம் தேவனுடைய வார்த்தை கிடைக்கவில்லையே, தேவனுடைய வழிநடத்தல் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதே. யார் இவர்களுக்காய் செல்வது? யார் இவர்களை இளைப்பாறுதலுக்கு நேராக கொண்டு செல்வது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று நிதானித்து யோசித்து பார்ப்போமா?
நான் நன்றாக வாழ்ந்திருக்கிறேன், சுபிட்சமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறேன், ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள்ளாக இருக்கிறேன், ஆண்டவர் கொடுக்கின்ற பரிபூரண திருப்தியுடையவனாக இருக்கிறேன். போதுமா? எனக்கும் உனக்கும் ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இந்த உத்தரவாதமான பணிக்கு நீ என்ன செய்கிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவனுக்காக செயல்படுவதற்கு வாலிபர்கள் எழும்பவில்லை, வயோதிபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆத்துமாக்களை தேடி. நம்முடைய பங்கு என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் என்று தெரிகிறவர்களை கொண்டு வர நம்மை அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, படுத்துக்கொள்ள செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் ஆண்டவரே நல்ல கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆம் சாமி, கிருபையும் சமாதானம் எங்களுக்கு போதும் அப்பா. அதை பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கிருபையும் சமாதானமும் தங்களுக்கு கிடைக்காமல் தவித்து கொண்டு இருக்கிற மக்களை உமண்டையிலே கொண்டு வரும் அந்த உன்னதமான பணியிலே நாங்கள் ஜெபிக்க கொடுக்க எங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.